சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இன்றைய உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் திருப்பூர் தொகுதி குறித்து விரிவாக பார்க்கலாம். திருப்பூர் தொழில் வளர்ச்சி மிக்க மாவட்டம். நாட்டின் பொருளாதாரம் வேலைவாய்ப்புக்கு முக்கிய பங்கை கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் இருந்தும் பலதரப்பட்ட மக்களும் பணியாற்றும் திருப்பூர் ஒரு குட்டி இந்தியாவாக ஜொலிக்கிறது. நகர்பகுதியில் பின்னலாடை உற்பத்தி, அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் செயல்படுகின்றன. ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி வர்த்தகம் நடக்கிறது. நகரை தவிர்த்து மற்ற பகுதிகளில் நெல், கரும்பு, வாழை, தென்னை, பருத்தி, சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகின்றன. பாத்திர உற்பத்தி, வெண்ணெய், தயிர் உற்பத்தி, விசைத்தறி தொழிலும் அதிக அளவில் நடைபெறுகிறது. வரலாற்றில் கோபிச்செட்டிப்பாளையமாக அறியப்பட்ட தொகுதி 2008ஆம் ஆண்டு மறுசீரமைப்பின் போது மாவட்டத்தின் பெயரில் திருப்பூர் தொகுதியானது. தொகுதிக்குள் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. 7,86,475 ஆண் வாக்காளர்கள், 8,11,718 பெண் வாக்காளர்கள், 250 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என தொகுதியில் 15,98,443 வாக்காளர்கள் உள்ளனர். தொகுதியின் கடந்த தேர்தல் வரலாற்றை பார்க்கையில் அதிமுக ஆதிக்கம் செலுத்திய தொகுதியாகவே இருக்கிறது. 1957 தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த KS ராமசாமி கவுண்டர், 1962 தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த VG கருத்திருமன், 1967, 71 தேர்தல்களில் திமுகவைச் சேர்ந்த VA சாமிநாதன் வென்று MP ஆனார்கள். 1977 தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த KS ராமசாமி கவுண்டர் MP ஆனார். 1980 தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த C சின்னசாமி, 1984 தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த B குழந்தைவேலு, 1989, 1991 தேர்தல்களில் அதிமுகவைச் சேர்ந்த VG நாராயணன் MP ஆகினர். 1996 தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த VP சண்முகசுந்தரம் தொகுதியை தன்வசமாக்கினார். 1998 தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த VK சின்னசாமி, 1999 தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த KK காளியப்பன் வெற்றியை வசமாக்கினர். 2004 தேர்தலில் காங்கிரசின் EVKS இளங்கோவன் வென்று MP ஆனார். 2009 தேர்தலில் அதிமுகவின் சிவசாமி, 2014 தேர்தலில் அதிமுகவின் சத்யபாமா வென்ற சூழலில் 2019 தேர்தலில் CPI வேட்பாளர் சுப்பராயன் தொகுதியை தன்வசமாக்கினார். தேர்தலில் 5,08,725 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார் சுப்பராயன். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் MSM ஆனந்தன் 4,15,357 வாக்குகளை பெற்றிருந்தார். மையம் வேட்பாளர் சந்திரகுமார் 64,657 வாக்குகளையும், அமமுக வேட்பாளர் செல்வம் 43,816 வாக்குகளையும் வசமாக்கியிருந்தனர். 93,368 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கியிருந்தார் சுப்பராயன். அப்போது பிரச்சாரத்தில் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவால் ஏற்படும் மாசை தடுக்க நடவடிக்கை,
பெருந்துறையில் சிப்காட் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்க நடவடிக்கை, சிறு குறு பின்னலாடை நிறுவனங்களுக்கு GST வரி விலக்கு பெற நடவடிக்கை, விவசாய கடன் ரத்து செய்ய நடவடிக்கை போன்ற வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட திருப்பூர் களமறிய மக்களிடம் பேசினோம். தொழில் வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு அவசியம் என்றவர்கள் விவசாய திட்டங்களையும் விரைந்து செயல்படுத்த கோரிக்கை விடுத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்னர் தொடர் முயற்சியின் காரணமாக சில பணிகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருப்பூர் மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் பல பணிகளை நாம் கண்கூட பார்க்க முடிகிறது. தென் மாநிலங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இந்த வீட்டு வாடகை என்பது மிக சவாலாக மாறி இருக்கிற தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு கட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அவை எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். திருப்பூர் ரயில் நிலையம் என்பது இன்றைக்கு திருப்பூர் வளர்ச்சிக்கு ஏற்ப இன்னும் நவீனமயமான ரயில் நிலையமாக மாற்றுவதற்கு கோரிக்கை வைத்து நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அவற்றை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பூருடைய உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கு தீர்வு காண்பதற்கு சிறப்பு நிதி ஏறத்தாழ 250 கோடியை ஒதுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை. எதிர்காலத்தில் இருக்கிற அரசு இதற்கான நிதி ஒதுக்கி அவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மிக நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் பாண்டியாறு புன்னம்பலா அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டியாறு மோயாறு 2 ஆறுகளை இணைக்கக்கூடிய திட்டம். இந்த அத்திக்கடவு திட்டத்துக்கும் போதியான அளவுக்கு தண்ணி இல்லாதனால தான் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு 400-500 கனஅடி தண்ணீர் வேணுங்கிறாங்க. அனைத்து பாசன திட்டத்துக்கும் போக மீதி இருந்தால் தான் அத்திக்கடவுக்கு தண்ணி எடுக்க முடியும். எனவே ஏறத்தாழ 2000 கோடி செலவு செஞ்ச அந்த அத்திக்கடவு திட்டம் சிறப்பாக செயல்படணும்னா கூட அதற்கும் இந்த பாண்டியாறு மோயாறு இணைப்பு அவசியம் தேவையாக இருக்குது. அதாவது அடுத்த தலைமுறைக்கும் இந்த திட்டம் அவசியமாக தேவையாக இருக்குது. எனவே இது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்றணும். வெத்தலைக்கு அந்தியூர் வெத்தலை புவிசார் குறியீட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. புவிசார் குறியீடு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வெத்தலை இன்னும் புத்துயிர்ச்சி பெறும். அதனால வெத்தலை விவசாயிகள் பலனடைவாங்க. அப்படி நாங்கள் வானம்பாத்தியா பூமியாக இருக்கிறதுனால ஒரு டைம் கூட எங்களால் ஒரு ஈல்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால இந்த தோணிமடு திட்டத்தை எங்களுக்கு இந்த பகுதிக்கு மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ இதை செயல்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா எங்கள் மேட்டூர் உபரி தண்ணீர் எங்களுடைய அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய 7 ஏரிகளுக்கு பிரதானமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட்டு உற்பத்தியா பண்ணக்கூடிய அதுக்கு தேவையான நூல் அப்படிங்கிறது மிக மிக உயரமான ரேட்டுக்கு போயிடுச்சு. அதனால கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப மிக மிக கம்மியான வருமானமா இருக்குது. மத்திய சவுளித்துறையும் சரி, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கதர் துறையும் சரி, இதுக்காக ஒரு தனி வாரியமோ அல்லது ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டு உற்பத்தியாளர்களுக்கு தேவையான நூல்கள் கிடைக்கவும் அதுக்குண்டையான மூலப்பொருட்கள் குறைவான எண்ணிக்கையில் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாக்க இந்த தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தவுட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்களாம் ரொம்ப பலனடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜம்மு காலத்தை கையில் நெசவு செய்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுவதுமே கூலி பார்த்திங்கன்னா 300 ரூபா தான் கிடைக்கிது. இதை அரசு உயர்த்தி தரணும். இதை நம்பி ஜமுக்காலம் பவானி ஜமுக்காலம் உலக புகழ் பெற்றது. இந்த ஜமுக்கால தொழிலை உயர்த்தணும். இதுக்கு அரசு பல்வேறு சலுகைகளை இன்னும் வழங்கணும். சுற்று வட்டார கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் பவானி அரசு மருத்துவமனையை தான் பயன்படுத்துகிறாங்க. போதிய வசதிகளோ ஆட்கள் பற்றாக்குறை, மருத்துவர்கள், செவிலியர்கள் இது போல பற்றாக்குறை இருப்பதனால அரசு மருத்துவமனையை மிக தரம் உயர்த்தி முக்கியமாக அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த தேர்தல் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தொகுதிக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய சுப்பராயன் தொகுதி மக்களை தொடர்ந்து சந்திப்பதோடு லஞ்சம் இல்லாத நிர்வாகமே எனது செயல் என்றார். மத்திய அரசு திருப்பூருக்கும் தமிழகத்திற்கும் செய்தது துரோகம் என்று குற்றம் சாட்டினார் சுப்பராயன். ஒன்றிய அரசு திருப்பூருக்கு துரோகம் இழைத்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டினேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அடிக்கல் நாட்டப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆயிற்று. இன்று வரையிலும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கப்படவில்லை. பங்களாதேஷிலிருந்து காலர் ஷர்ட் இறக்குமதி செய்கிறார்கள். ஆனால் திருப்பூருக்கு ஆர்டர் தரவில்லை. 1600 கோடிக்கு அங்கிருந்து இறக்குமதி செய்கிறார்களே, திருப்பூரில் ஏன் வாங்கவில்லை? தமிழ்நாட்டை அவர்கள் திட்டமிட்டே புறக்கணிக்கிறார்கள். நான் வலியுறுத்தினேன், ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும். பனியன் தொழிலுக்கு, ஜவுளி இண்டஸ்ட்ரிக்கு ரத்து செய்ய வேண்டும். பல மாநிலங்களிலிருந்து இங்கே வேலை செய்கிறார்கள்.
அங்கே வேலைவாய்ப்பற்ற மாநிலங்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள், இங்கே வேலைவாய்ப்புள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்த வேலைவாய்ப்புள்ள மாநிலத்தை இனி நீடிக்க செய்யக்கூடாது என்று தான் நூல் விலையை ஏற்றுவதற்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் காரணமாக இருக்க மோடி அரசு ஆதரவளித்தது. 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது தொகுதிக்குள் அடங்கிய திருப்பூர் வடக்கு, கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, பவானி ஆகிய தொகுதிகளை அதிமுக வென்றது. திருப்பூர் தெற்கு, அந்தியூர் தொகுதிகளை திமுக வசமாக்கியது. 2021 தேர்தலில் கொங்கு மண்டல தொகுதியில் அதிமுக கையே ஓங்கியிருந்தது. தொகுதி அரசியல் களம் குறித்து நம்மிடம் கூடுதல் தகவலை பகிர்ந்து கொண்டார் அரசியல் விமர்சகர் TSS மணி. உங்கள் தொகுதி உண்மை நிலவரத்தில் திருப்பூர் மக்களவை தொகுதியை எடுத்துக்கிட்டால் நீங்கள் திருப்பூர் என்ற நகரத்திலேயே வடக்கு திருப்பூர், தெற்கு திருப்பூர் என்பதாக 2 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 2 சட்டமன்ற தொகுதியினுடைய போக்கு என்பது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கத்தில் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே பெருந்துறை இருக்குது, பவானி இருக்குது, அந்தியூர் இருக்குது, கோபிச்செட்டிப்பாளையம் இருக்குன்னா அதிமுகவினுடைய செங்கோட்டையினுடைய செல்வாக்கு பகுதிகள். அதனால தான் அதிமுகவில் யாரை நிப்பாட்டுவாங்கன்னு கேட்டால் அது செங்கோட்டையும் சுட்டி காட்டுறவங்கள தான் நிப்பாட்டுவாங்க என்ற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் திருப்பூரில் ஏற்கனவே நின்று வென்ற எம்பியாக மாறிய சுப்பராயன் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் நிற்பார் என்ற கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும் பொழுது ஏற்கனவே சுப்பராயன் அங்கே நூல் விலையேற்றம் போன்ற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் செவி மடுக்கலை, தொழிலை இறங்கலை என்பது போல ஒரு அதிருப்தி இருந்தாலும் தொழிலாளர் என்ற ரீதியில் அவருக்கு இருப்பது என்பது வரத்தானே செய்யும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அதே பகுதியில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி கொண்டாடுவது என்பதற்கு தோண்டி போட்டிருக்காங்களே நகரத்தில், அதெல்லாம் முடிக்கலையே என்ற கேள்வியும் கூட ஒவ்வொரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கிராமப்புறங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய செல்வாக்கை அவர்கள் பயன்படுத்துவார்கள்னா, அங்கு கொங்கு மக்கள் மட்டுமல்லாமல் அருந்ததியர் மக்களும் இருப்பதனால் அவர்களுடைய கணிசமான ஓட்டு பெரும்பாரியாக திமுகவுக்கு போனாலும் அதில் பாஜக ஒரு பக்கம் பிரிக்கும் என்ற விஷயங்களும் அங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது தவிர பீகார்காரங்களுக்கு ஒரு 30,000 வாக்கு இருக்கான். அதனால் எங்கே போகும், எப்படி போகும் என்பதை கேள்வி அணிக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டையாகவே பார்க்கப்படும் தொகுதி மீண்டும் திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கே ஒதுக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி ஒதுக்கப்பட்டால் சுப்பராயனே மீண்டும் களமிறக்கப்படலாம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில துணை செயலாளர் பெரியசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி உள்ளிட்டோர் பெயரும் அடிபடுகிறது. அதிமுகவில் முன்னாள் எம்பிக்கள் சிவசாமி, சத்யபாமா மற்றும் முன்னாள் MLA குணசேகரன் லிஸ்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவில் கனக சபாபதி, காடேஸ்வர தங்கராஜ், மலர்கொடி என லிஸ்ட் நீள்கிறது. நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமியை வேட்பாளராக அறிவித்துவிட்டது. கொங்குவில் செல்வாக்கை காட்ட அதிமுக அதிதீவிரம் காட்டுகிறது. பிரதமர் மோடியின் மீட்டிங்கை வைத்து எங்க லிஸ்ட்லயும் திருப்பூர் இருக்கிறது என காட்டிவிட்டது பாஜக. கொங்கு கோட்டையில் யார் குடி என்ற போட்டியில் திருப்பூர் களமும் பரபரக்க தொடங்கியிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai.